கிளிநொச்சி மாவட்டத்தின் பளை, பூநகரி ஆகிய பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்காக இடம்பெற்ற பொதுக்கூட்டங்கள் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. அமைச்சர் ராமலிங்கம், சந்திரசேகரன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இங்கு உரையாற்றினர். இந்த பகுதி யுத்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியாகும். இப்போது யுத்தம் நிறைவடைந்து 16 வருடங்கள் ஆகிவிட்டன. தென்னை மரம், பனை மரம் ஆகியன மீண்டும் முளைத்துள்ளன. ஆனால் அதற்கு அப்பால் சென்று இங்கு என்ன மாற்றம் இடம்பெற்றுள்ளது? யுத்தம் நிறைவடைந்து 16 வருடங்கள் கடந்தும் இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதா? யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு ஊனமுற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? கிளிநொச்சி, பளை போன்ற பகுதிகள் ஏனைய பகுதிகளைப் போன்றல்ல, முழு யுத்த காலத்திலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளாகும். எனக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இங்குள்ள இளைஞர் யுவதிகளின் பெற்றோர் பலர் ஊனமுற்றுள்ளனர். அப்படி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட இந்த பகுதிகளுக்கு எமது விசேட கவனம் தேவை. நாட்டின் ஏனைய பகுதிகளைப் போன்று சம இடத்திற்கு இவற்றை கொண்டு வர வேண்டும். கிளிநொச்சியில் படிப்பதற்கு இன்னும் நாம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. நாம் கூறுகின்ற எல்லாம் அடிப்படை விடயங்கள். கல்வி, சுகாதாரம், ஜீவனோபாய வழிமுறைகள், வீதிகள் ஆகியன முக்கிய அடிப்படை உரிமைகளாகும். ஆனால் இன்னும் அவற்றை செய்யவில்லை. இவை மாற்றமடைய வேண்டும். இவற்றை செய்ய வேண்டுமென்றால் எமக்கு பிரதேச மட்டத்தில் சிறந்த தலைமைத்துவம் வேண்டும். මේවා වෙනස් කරන්න නම් අපිට ප්‍රාදේශීය මට්ටමේ හොඳ නායකත්වයක් අවශ්‍යයි. எங்களுடைய வளங்கள் சூறையாடப்படுகின்ற போது, எங்களுடைய மண் கொள்ளையடிக்கப்படுகின்ற பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றவர்களாக இருப்பார்கள் என்றால் அது தவறு. பச்சிலை பள்ளியில் இருக்கின்ற மக்களுடைய நிலைமைகள் மாறி இருக்கின்றது. அதற்காகத்தான் இன்றைக்கு மிகவும் திடகாத்திரமான, நம்பகமான, ஆளுமையுள்ள நல்ல வேட்பாளர்கள் இந்த பிரதேச சபைக்கு நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அந்த பிரதேச சபை உறுப்பினர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், அந்த வெற்றி பெற செய்வதற்கு உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு